அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு கதை பார்க்க போகிறோம். நம்முடைய சித்தர்கள், அது முக்கியமாக அகத்திய முனிவர் எவ்வளோ திறமையான ஒரு மருத்துவரும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தோரணமலை, அதாவது கடையம் தோரணமலை முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. தென்காசி மாவட்டத்தில் கடையத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த தோரணமலையில் பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்குமே அற்புதமான நல்ல ஆயுர்வேத மூலிகை செடிகள்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. முன்னொரு காலத்தில் காசிவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ரொம்ப அதிகமான தலைவலி இருந்தது. எங்கெங்கேயோ இப்போ வைத்தியம் பார்த்தாரு. ஆனால் அவரோட தலைவலி குணமாகவே இல்லை. ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்தது. இறுதியாக அவர் என்ன பண்ணார்னா, அகத்திய முனிவர்கிட்ட போகிறாரு. ஐயா, என்னால் தலைவலி தாங்க முடியல அப்படின்னு. அப்போல்லாம் ஈவன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நாடி துடிப்பு பார்த்தே வைத்தியர் சொல்வார், உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இதய துடிப்படி சீராக இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சரியாகலன்னு நம்ம நாடி துடிப்பு பார்த்தே சொன்னவங்களாம் இருந்திருக்காங்க. அனுபவமான வைத்தியர்களாம். இன்னும் கிராமங்களில் வயது முதிர்ந்தவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அரிதுனா ரொம்ப ரேர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் அகத்தியர் தொலையை தொட்டு பார்த்தோன்னே அவர் உணர்ந்துடுறாரு. ராஜாவுடைய கபாலத்துக்குள்ள ஒரு சின்ன தேரை இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கல் ஓப்பனிங் ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணியிருக்காரு. அகத்திய முனிவர் தான் பண்ணியிருக்காரு. கபால மண்டையை பிரிக்கிறாங்க. பிரித்தா அந்த சின்ன தேரை ஒன்று இருக்குது. அது வெளியில் வரமாட்டேங்குது. அது வலுக்கட்டாயமாக இழுத்தா ராஜாவோட நிறைய நரம்பு மண்டலங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது. அது எதை பாதிச்சதுன்னா, என்ன வேணால் நடக்கலாம். கண்ணு தெரியாமல் போகலாம், காது கேட்காம போகும், சுவாசிக்க முடியாது, கஷ்டம் ஏற்படும், எது வேணால் நடக்கலாம். அப்போது அகத்தியருடைய சிஷ்யன் ராமதேவன்றவர் என்ன பண்ணார், புத்திசாலித்தனமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துக்கிட்டு வந்து சலசலன்னு சத்தம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த தேர் என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு அந்த தண்ணியில் குதிச்சிடுது. நல்லபடியாக கபால அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுது. உடனே கபாலத்தை மூடிடுறாங்க. தேரையே கொண்டு வந்துடுறாங்க. எப்படிங்க மண்டைக்குள்ளே போயிருக்கும் தேரைன்னா, ஏதாவது ஓப்பன் ஹோல்ஸ் மூலமாக தான், ஒன்று மூக்கு வழியாவோ இல்லை காது வழியாக தான் ஒரு சின்ன தேரை தானே போயிருக்கும். அதுதான் அவருக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு. ஸோ முதல்ல கபால அறுவை சிகிச்சை பண்ணது நம்ம தமிழர்கள் தான். அதுவும் நம்ம அகத்திய முனிவர் தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொடுத்துற இந்த ராமதேவருக்கு பேர் தேரையர் தான். நன்றி, வணக்கம்.